ஹலோ ஆல் வணக்கம். இன்னொரு ஒரு வீடியோ. ஆனா அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2nd நவம்பர் 2025 இட் இஸ் த ஹிஸ்ட்ரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்ல ஒரு மறக்க முடியாத நாள். அண்ட் தே ஆர் கோயிங் டு லுக் ஃபார்வர்ட் தான். கண்டிப்பா பிஹைண்ட் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த என்டையர் ஈகோ சிஸ்டம் ஆஃப் த கிரிக்கெட் இன் இந்தியா. அவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. Many congratulations to our Indian women's team for winning their first World Cup title. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெரி ஹாப்பி. அண்ட் ரிமெம்பர் திஸ் டேட். இந்த டேட் வந்து ஹிஸ்ட்ரியாக அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் இந்தியா. ஓகே, நீங்க வந்து ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். ஐ திங்க் இட் இஸ் இன் ஜெனரல் ஸ்போர்ட்ஸ் இன் ஜெனரல் ஃபார் உமன் இன் இந்தியா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ great start. I think again, another point I would like to start with the one liner that the captain said, like, this is not the end, right? This is a beginning. So I like that point. ஏன்னா அதுதான் again, she was not like, okay, we achieved, we got it அப்படிங்கிற மாதிரி இல்லாம she said like this has to become a habit. So that's a good positive sign for like இந்தியன் உமன் அண்ட் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். ஆமாம், நம்ம இந்த மேட்ச் வந்து ஒரு செம்ம கம்பேக் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விக்டரியில் செமிஃபைனல்லேருந்து இவங்க உள்ளே வந்தாங்க. மொமெண்டம் வந்து கண்டிப்பாக இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு. அண்ட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இது எல்லாமே இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் மழைனால வந்து டாஸ் ரொம்ப டிலே ஆகி கொஞ்சம் டிலேட் ஸ்டார்ட் தான். பட் ஐ திங்க் வி காட் அ ஃபுல் கேம். அதுவே வந்து வி ஹாவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு தி கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் தி மேனேஜ்மெண்ட். சூப்பர்பாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம இனிஷியல் இன்னிங்ஸ் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். ஸோ நம்ம அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தே ஹவ் ஸ்டார்டட் வெல். பட் ஆனால் வந்து இன்பிட்வீனில் வந்து நிறைய விக்கெட்ஸ் விட்டாங்க. பட் ஆனால் தே ஹவ் ரிட்டாலியேட்டட். அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 25 ரன் ஷாட் தான். ஆமா, என்னை பொறுத்த அளவுக்கு 25 ரன் ஷாட் தான். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அந்த ஃபைனல்ல ஒரு குஷன் வச்சுக்கிறது ஆல்வேஸ் குட். பட் ஃபைனலி இட் வாஸ் அ வின்னிங் ஸ்கோர். ஸோ ஆனால் வந்து இந்த 300 அடிக்கும் போது இந்தியன் டீம் வந்து இது என்ஆஃப், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா மிடில்? இல்லைன்னா வந்து 25 ரன்ஸ் ஷாட்டு நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா நினச்சிருப்பாங்களா? இல்ல, அதான் அது ஹர்மிட் கவுர் வந்து அதை கிளாரிஃபை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஷீ ஃபெல்ட் லைக் இது வந்து வின்னிங் ஸ்கோர் தான். ஏன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணதே அதுதான். ஃபைனல்ஸ்ல வந்து அந்த ஆடட் ப்ரெஷர் இருக்கும். அதனால வந்து 298 இஸ் நாட் அன் ஈஸி ஸ்கோர்னு அவங்க அந்த மாதிரி தான் அவங்க வந்து அசியூம் பண்ணி தான், அதை பிலீவ் பண்ணி தான் வந்து பவுலிங் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம அடுத்த ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட் அஸ் டாக் அபவுட் லைக் த கேப்டன் ஹர்ப்ரீத் கவுர். ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து கபில் தேவ் 1983 பண்ணது, 2011 மகேந்திர சிங் தோனி பண்ணது, இப்போ இவங்க 2025 பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் ஜாயின் தட் லெஜெண்ட்ஸ் லிஸ்ட். அவங்க வந்து ஒரு லெஜெண்ட் தான் கண்டிப்பாக. ஸோ ஹவு ப்ரவுட் ஷீ கேன் ஃபீல் அபவுட் திஸ் அண்ட் வாட் இட் மீன் டு த, நான் சொன்ன மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் உமன்ஸ் யங்கர் ஜென்ரேஷனுக்குமே அது என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஐ திங்க் இதுக்கப்புறமா வந்து உமன்ஸ் வந்து கிரிக்கெட்டை பற்றியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை வந்து அவங்க வந்து இந்தியாவில் வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குமே இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். ஆமாம், இல்லை அதுதான் அது வந்து ஐ திங்க் ஹர்மிட் காரும் சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் கமெண்ட்ரியில சில இந்த ப்ரீவியஸாக விளையாண்ட உமன்ஸ் கிரிக்கெட்ல இருந்தவங்க எல்லாம் கமெண்ட்ரியில் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் திஸ் 15 உமன்ஸ் வேர்ல்டு கப். ஓகேங்களா? இவ்வளோ நாளா கண்டினியூஸா கேம் தோ தே லாஸ், அதை ஃபைனல்ல போய் லாஸ் பண்ணி இது பண்ணாலும் கண்டினியூஸா விளையாண்டு தேவர் அப் ஃபார் இட். அந்த டீம், அதாவது இவ்வளவு நாள் விளையாண்ட எல்லா உமன்ஸும் சேர்ந்து தான் இந்த கப்பை வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தட் ஸ்டோரி இஸ் ட்ரூ. இட் இஸ் எமோஷனல் அஸ் வெல். ஸோ அப்படி பாக்குறப்ப இவ்வளவு நாள் விளையாண்டவங்க எல்லாருமே வந்து தே வில் டேக் ப்ரைட் அண்ட் லைக் ஃபீல் ப்ரௌட் அபவுட் திஸ் வின் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். விச் இஸ் நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து எப்பயுமே நம்ம அச்சீவ் பண்ணாதானே நம்மளை வந்து அடுத்த லெவல்ல நமக்கு ரெகக்னேஷன்லாம் கிடைக்கும். ஸோ அது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி பிலீஃப் கரெக்டா அண்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து உமன்ஸ் ஐபிஎல் வந்து ஒரு கரெக்ட் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் ஆட்ஸ் டு இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் வில் ஸ்பீட் அப் த திங்ஸ் இன் லைக் spreading like women's cricket and also women's sport in India.
ஓகே. அப்புறம் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்களுக்குமே வி ஹாவ் டு கிவ் இட் டு தெம். அவங்க வந்து ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே. ஸோ தே பிளேட் லைக் அ சாம்பியன்ஸ். தே டிசர்வ் டு பி வினிங் ஆன் த ட்ராஃபி. பட் ஆனால் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்போர்ட்டில் வந்து ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். ஸோ தே ஹவ் டேஸ்டட் த பிட்டர் சைட் ஆஃப் இட். டேக்கிங் நத்திங் லெஸ், தே ஹவ் பிளேட் லைக் அ சாம்பியன். அண்ட் அவங்களுக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அமாங் ஆல் த டீம்ஸ் ஹூ ஹவ் பிளேட் திஸ் டோர்னமெண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி அந்த லாரா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷீ டுக் த வந்து அந்த டீமை வந்து ஒரு ஒன் ஹேண்ட் இந்த என்டையர் டோர்னமெண்ட்லயே அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா இல்ல அதான் ரெண்டு டீமுமே வந்து ஐ திங்க் அகைன் நீங்க கமெண்ட் எல்லாம் படிச்சீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் ஓகேங்களா. இந்தியா வந்து லீக்ல வந்து கண்டினியூஸா 3 மேட்ச் தோத்துருப்பாங்க. இவங்க சவுத் ஆப்பிரிக்கா தே ஸ்டார்டட் தேர் கேம்பெயின் வித் லைக் 67 ஆல் அவுட், 90 ஆல் அவுட் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு டீமே அப்படிதான் இருந்து ஐ திங்க் நீங்க சொன்ன அந்த மொமெண்டம் தான் வந்து இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இருந்தது. அதுவும் ஆஸ்திரேலியாவை அந்த மாதிரி பீட் பண்ணது சவுத் ஆப்பிரிக்கா மொமெண்டம் இருந்தது. ஏன்னா அவங்களும் நல்லா தான் செமிஃபைனல்ல பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து அந்த அப்பர் ஹேண்ட் பிளஸ் அஃப்கோர்ஸ் ஹோம் கிரௌட் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி இதாச்சு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினெட்லி தே பிளேட் ரியலி வெல். ஐ திங்க் லாஸ்டா அந்த அவங்க பேர் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை கிடையாது. அதாவது நம்மள வந்து லீக் இதுல வந்து மேட்ச்ல வந்து அடிச்சு ஜெயிக்க வச்சிருப்பாங்க 54 பால் 80. அவங்க 9th or 10th இறங்குறாங்க. ஸ்டில் அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து தேர் வாஸ் சம் ஹோப் இருந்தது. which was really great that they were not like giving up. டீம் வந்து அவங்க ரோலை கிளிக் பண்ணாதான் வந்து டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவிடென்ட்டா இருந்துச்சு ஒவ்வொரு மேட்ச் கபடி பிடிச்சிட்டு. அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபைனலா வந்து எப்பவுமே வந்து ஒரு சேயிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ உமன் அப்படின்ட்டு. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் 15 உமன் ஹூ வான் த வேர்ல்ட் கப் தேர் இஸ் அ கோச் அன்சங் ஹீரோ ஹூ இஸ் அ மேன். ஸோ ஆன்மோல் முசும்தார் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அவரை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு உமன் டீமில் அவர் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட்டே பண்ணலை. பட் இருந்தாலும் ஹீ டுக் திஸ் ஆஸ் அ சேலஞ்ச். அவர் இந்த மாதிரி ஒரு இந்தியன் டீமுக்கு கோச் பண்ணி அவர் வந்து கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் நெவர் த லெஸ். அவர் வந்து இந்தியன் டீமில் இருந்து அவர் கப்பு ஜெயிச்சா எவ்வளோ சந்தோஷப்படணுமோ அதுக்கு ஈக்குவலாக அவர் சந்தோஷப்படலாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் கோச். ஸோ யூ ஹேவ் டன் இட். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். அதாவது இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஃபார் எவ்ரி திங் குட் டு பி ஹேப்பனிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியன் மென்ஸ் பார்த்தாலும் அவங்களுமே வந்து ஹோபார்ட்டில் வந்து ஒரு நல்ல விக்ட்ரி. ஸோ நம்ம 2 பேருமே மேட்ச் பார்த்தோம், ஒன்றா தான் பார்த்தோம். நல்ல டாஸ்ன்னு நினைக்கிறீங்கல்ல ஜெயிச்சது? ஏன்னா ஆமா டாஸ் வின் பண்ணிட்டாரு. ஆமா ஃபர்ஸ்ட் பிட்ச் வந்து கொஞ்சம் பெட்டர் பேட்டிங் பிட்சா இருந்தது. பிட்ச் வந்து பேட்டிங் பிட்ச். ஆமா நம்ம அஸ்தீப் வந்தவனே இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. சாரி, அஸ்தீப் வந்தவனே இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 சேஞ்சஸ். ஒரு சேஞ்ச் வந்து சஞ்சு சாம்சன். அது வந்து ரொம்பவே ஹார்ஷ் கால்னு நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவர் ஜிதேஷ் சர்மா ஹஸ்டன், அவர் வந்து ஒரு பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து சஞ்சு சாம்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து ஒரு ஹார்ஷ் கால். அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் வந்து அவர் அப்படி தான் ஃபஸ்ட்டே டீமில் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அண்ட் தே ஹவ் ட்ராப்ட் குல்தீப் யாதவ் அண்ட் தே ஹவ் brought in வாஷிங்டன் சுந்தர் அஸ் இது. அதுவுமே வந்து ஐ திங்க் நோ பிரெய்னர் என்னோட. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங்கும் வாஷிங்டன் குல்தீப் யாதவும் வந்து ரீசனபிள், அதாவது கரெக்ட் மூவ் தான் நான் சொல்லுவேன் நானு. சஞ்சு சாம்சன் எனக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எதுவும் நிகழா இல்ல வந்து நிகழ்லாம் கிடையாது. தெரியல. ஒன்லி திங் தட் ஐ கேன் சே தே வாண்ட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜிதேஷ் சர்மா, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு ஒன்றும் இதா தெரியல. ஏன்னா ஐ தாட் லைக் தே வில் ஸ்டில் பேக் சஞ்சு சாம்சன் அண்ட் ஆல் த திஸ் சீரிஸ் அட்லீஸ்ட் ஆல் த மேட்சஸ். இதுவாக கேட்குறேன், நீங்கள் வந்து கண்டினியூஸாக விளையாடிட்டு இருக்க சுபம் கில்ல வந்து ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பனாக திருப்பி சஞ்சு சாம்சனே ட்ரை பண்ணலாமே. உங்களோட வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக கூட நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணலாமே. இல்ல அது நம்ம பேசணும். அது சீரியஸ் வின் பண்ணிருந்தா, அதாவது அட்லீஸ்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏதாவது சும்மா அதாவது டெட் ரப்பர் அந்த மாதிரி மேட்ச்லனா அந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை. ஓகே, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்தவொடனே ஹர்ஷதீப் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. டிராவிஸ் ஹெட்டை வந்து டிசீவ் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. அண்ட் மார்ஷ்மே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் ஆனால் வந்து அவங்க சைட்ல இருந்து டிம் டேவிடை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ நம்பர் 4 அவர் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே டிம் டேவிட் கடைசியில ஒரு வழியா பொழந்து காட்டிட்டாரு. அண்ட் ஸ்டாய்னிஸ்க்கு இன்னைக்கு அவரோட டே போல இருக்கு. ஸோ அவருமே வந்து இது பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி வந்து மிடில் ஓவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். பண்ணிருக்கலாம். ஆமா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாய்னிஸ் அவ்வளவு அடிக்க விட்டுருக்க கூடாது. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் கூட போடல. அபிஷேக் சர்மா ஓவர் போட்டாரு.
ஸோ அதெல்லாம் வந்து என்ன இதுன்னு எனக்கு புரியல. என்ன எப்படி அது இல்ல வாஷிங்டன் சுந்தர் நார்மலா வந்து அவங்க வந்து மேட்ச் அப் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்ப்பாங்க. பட் அதுக்காண்டி பவுலிங் போடக்கூடாதுன்னு இல்ல. ஏன் போட ஆமா. வைக்கலன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அவங்கள வந்து 150க்குள்ளேயே பண்டில் அப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது பண்ணாமலே அவங்கள வந்து ஒரு 180 அடிக்க விட்டாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் ஸ்கோர்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல வந்து விக்கெட்ஸ்ல ஆமா 175 மேபி இது பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் யாராவது ஸ்டோனி ஸ்மித் இருந்தாலும் யாராவது அடிச்சிருப்பாங்க. பட் அந்த மிடில் ஆர்டர்ல நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிருக்கலாம். டிம் டேவிட் வந்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படிதான் இருந்தது. ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஆமா அவர் அவுட் ஆனவனே அட்லீஸ்ட் ஸ்டோயினிஸ வந்து எப்படியாவது விக்கெட் எடுத்து இது பண்ணிருக்கணும். அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் வின் பண்ணிட்டனால இப்படி பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்டா பேசிட்டு இருப்போம். ஆமா ஆமா. இதுல வந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்து டிம் டேவிட்ல ஸ்டார்டிங்கே விட்ட கேட்சை பத்தி நம்ம இப்ப யாருமே பேச போறது இல்ல. ஏன்னா வந்து மேட்ச் ஜெயிச்சிட்டதுனால. ஆனா கரெக்ட், இதுல அந்த வந்து கேட்ச் பிடிச்சிருக்கணும். இந்த கேட்ச் பிடிச்சிருக்கணும். அது வந்து பாயிண்ட்டுக்கு ரெகுலேஷன் கேட்ச் தான். அது ஸ்பீடாலாம் வந்துச்சுன்றதை ஒத்துக்கிறேன். பட் ஆனால் பாயிண்ட்டுக்கு அது ரெகுலேஷன் கேட்ச் தான். ஓகே, பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கை இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் டச்ல ஐ இருந்தாரு. திங்க் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் எடுத்தாங்க. ஐ திங்க் நோபடி வாஸ் லைக் வெரி புவர். ஆமா வாஷிங்டன் சுந்தர் பேசிக்கலி கில் த கேம். ஆமாம், அவர் ஜிதேஷ் சர்மாக்கு ஃபஸ்ட் கேம் மாதிரியே தெரியல. ஸோ அவர் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இன்னிங்ஸ் ஆடினார். பேட்டிங் லுக்ஸ் நம்ம அப்போவே சொல்லிகிட்டே இருக்கோம். பேட்டிங் லுக்ஸ் ஓகே, இந்த டீம் வந்து கிளிக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சீரீஸ் வந்து லெவலில் இருக்குது. ஸோ 3 மேட்ச், ஃபஸ்ட்டு மேட்ச்னு ஒரு ரிசல்ட், செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வின், தேர்ட் மேட்ச் இந்தியா வின். ஸோ சீரீஸ் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் லைவ். ஸோ ஃபோர்த் மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த மேட்சோட ப்ரிவியூவில் பேசுவோம். பட் ஆனால் வந்து சீரீஸ் வந்து ஒரு லைவில் போகிறது வந்து நல்ல விஷயம் இல்லை. ஆமா ஆமா கண்டிப்பா. அதான் இது எதிர்பார்த்ததுதான். ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கடைசி மேட்ச் வரைக்கும் ஏதாவது டஃபா போகுதான்னு பார்க்கலாம். ஓகே, அதான் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஆர் ஷோ. ஸோ நம்ம இந்தியன் மென்ஸை பற்றியும் பேசிட்டோம். பட் ஆனால் திஸ் டே பிலாங்ஸ் டு இந்தியன் உமன்ஸ். ஸோ அவங்களுக்காக த என்டையர் நேஷன் இஸ் ப்ரௌட். அதில் நாங்களுமே வந்து அவங்கள நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.